ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி வந்து நம்மளோட எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? பிகாஸ் இதுவும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கச்சமச்சா நிறைய இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்ம தேவையில்லை. அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், ஓகே பெட்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய கோல் வந்து இந்த நம்ம ஆல்ரெடி HTML கோடில் ரைட் பண்ண இந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பார் ரசம் கர்ட் சொல்லிட்டு. ஓகேவா? இதில் வந்து இந்த சாம்பார் வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் நியூ எலமெண்ட்டில். ஓகேவா? அது நம்ம எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் அதே மாதிரி ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நியூவாக. ஸோ கான்ஸ் li அண்ட் எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருக்க போகுது, கரெக்டாக? அண்ட் அதே மாதிரி வந்து இதை வேல்யூ போட்டுக்கிறேன். ஸோ li டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் கோட் தான் டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன வைக்கலாம், சாம்பார் ரீப்ளேஸ் பண்ணி ஏதாச்சும் வேறு வைப்போமா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பருப்பு சாம்பார் வைப்போம், பருப்பு சாம்பார். ஓகே, அண்ட் அதே மாதிரி இதுக்கான கிளாஸை நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் அதே மாதிரி ஃபுட் ஐட்டம். ஓகேவா? சூப்பர், டன். ஸோ இப்போ நான் வந்து எங்கேயாச்சும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து HTML போயிட்டு நான் எப்படி இந்த சாம்பாரோட இந்த எலிமெண்ட் நான் வாங்குது சொல்லி நான் வாங்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசிங்க, எப்படி வாங்கலாம். ஒன்று வந்து இதுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் ஐடி போடலாம், அதுவும் ஒன்று. நீங்கள் கிளாஸ் போடலாம், அதுவும் ஒன்று. அண்ட் லிஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது பிகாஸ் நிறைய லிஸ்ட் இருக்குது, கரெக்டாக? அண்ட் நல்ல ஆப்டிமலான வே பார்த்தீங்க அப்படின்னா கொரி செலக்டர். ஏன்னா நல்லா பாருங்கள், கொரி செலக்டரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த UL ஃபஸ்ட் இருக்க லிஸ்ட்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வாங்கிக்கலாமா, அப்படி வாங்கிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேலே போயிட்டு கான்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் வைக்கவா இல்லை ஏதாச்சும் சாம்பார் வைக்கிறேன். ஸோ சாம்பார் ஸ்பெல்லிங் கரெக்டா, சாம்பார் லிஸ்ட் எல்லைன்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர். அண்ட் ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது, கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் ஒரு வேல்யூ தானே இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட்டு கொரி செலக்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், கொரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ணல. ஓகேவா? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செலக்டர். ஸோ என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்னது கிளாஸில் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஐடியில் பண்ணிக்கலாம். டோட்டலி என்னோட இஷ்டம் தான் அது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேபி இது வந்து கிளாஸ்லேயே பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், ஃபுட் கண்டெய்னர். அண்ட் நீங்கள் பார்த்து நம்ம வந்து 2 விஷயம் பண்ணுறோம். ஓகேவா? அது இப்போதைக்கு பரவாயில்ல, நம்ம வந்து அப்புறமா வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபுட் கண்டெய்னர் கிளாஸு ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வாங்கணும். அதை நான் எப்படி வாங்கலாம், ஸோ CSS செலக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து இது வாங்கிக்கலாமா, ஃபர்ஸ்ட் சைல்டு. ஸோ நான் வாங்கிட்டு லாக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு. ஸோ சாம்பார் li சேவ் பண்ணிப்போம். அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் அண்ட் கன்சோல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ் நம்மளால் வாங்க முடியுது சாம்பார். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஓல்டு லிஸ்ட்டு வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், இந்த நியூவாக கிரியேட் பண்ண லிஸ்ட்டில். ஓகே, ஸோ நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளுங்க. ஸோ நம்மளோட ஓல்டு எலமெண்ட்டை வந்து நான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன்ல, இது நம்ம எப்படி கால் பண்ணிக்கலாம், சாம்பார் li டாட் அண்ட் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரீப்ளேஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா replaceChild இருக்குது, சில்ட்ரன் இருக்குது, replaceWith இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்னா replaceWith பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி என்ன பண்ணுது, replaceWith. ஸோ replaces node with nodes while replacing strings in nodes with equivalent text nodes. ஸோ நீங்கள் வந்து நோட் வச்சு நீங்கள் நோடு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் டெக்ஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நோட்ஸ். ஓகேவா? நோட்ஸ் வந்து இட் கேன் பி லைக் எலமெண்ட்ஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, அண்ட் நல்லா பாருங்கள், நோட்ஸ்க்கு முன்னாடி வந்து 3 டாட் இருக்குது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஒரு அரேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஆப்ரேட்டர் மூலியமாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் வேல்யூஸ். ஓகே, பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்தளவுக்கு டீப்பெல்லாம் போகிறது கிடையாது. சிம்பிளாக வந்து இந்த எல்லையை மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சாம்பார் வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணு, எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணு, எனக்கு வந்து இந்த நியூவாக கிரியேட் பண்ணதில் எல்லையில் ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ எல்லையை போட்டுக்கிறேன் அண்ட் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா பருப்பு சாம்பார்னு வந்துச்சு. ஓகே, சூப்பரில். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பட்டனமாக வச்சுட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இது மாறுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நம்ம கிரியேட் பண்ண அந்த ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அது வந்தாவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் பண்ணதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக அது இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த replaceChild பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நியூ வே. ஸோ நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ வே சொல்லித்தரோம். அண்ட் அதற்கான ஓல்டு வேயும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இது வந்து நியூ வே. இதுக்கான ஓல்டு வே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள், நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் அதை
சாம்பார் எல்ஐ கால் பண்ணிக்கிறேன் டாட் ரீப்ளேஸ் சைல்டு இருக்குது ஓகேவா. ஸோ இது நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணக்கூடாது. பிகாஸ் ரீப்ளேஸ் சைல்டு அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இந்த எலமெண்ட்டுக்கு கீழே வந்து ஏதாவது சைல்டு இருக்கணும். பட் இதில் சைல்டு இருக்கா? இல்லை. ஏன்னா அது வந்து ஒரே ஒரு லிஸ்ட்டு தான். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு நம்ம கோடுக்குள்ளே போயிட்டு எலமெண்ட்ஸ் போங்களேன். இது எங்கே இருக்குது? லிஸ்ட்டு தானே இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே வந்துக்கிறேன். இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் யூஎல் வந்து இங்கே இருக்கா நம்ம பருப்பு சாம்பார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ மெயின்குள்ளே போங்க அண்ட் யூஎல்குள்ளே போனீங்க அப்படின்னா சாம்பார் தான் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த சாம்பாருக்கு மேலே போகணும். அதை நான் எப்படி போகலாம்? டாட் பேரண்ட் நோட் வச்சு கால் பண்ணிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டாட் பேரண்ட் நோட் ஓகேவா. பேரண்ட் நோட் டாட் அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம ஏதாச்சும் இந்த ரீப்ளேஸ் சைல்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். சில்ட்ரன் நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் சைல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் ஓகேவா. என்ன நோட் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்களா? நோட். ஸோ நான் என்ன இன்சர்ட் பண்ண போகிறேன்? இந்த எல்ஐ தானே. ஸோ எல்ஐ நாங்கள் போட்டுக்கிறேன் ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா சைல்டு. ஸோ சைல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் எல்ஐ தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அதே மாதிரி சாம்பார் எல்ஐ போட்டுக்கிறேன் ஓகேவா. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிப்போம். எஸ் லோட் ஆகுது ஓகேவா. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு ஈஸியாக இல்லை இது உங்களுக்கு ஈஸியான்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அதை நீங்களே சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து இந்த ரீப்ளேஸ் வித் தாங்க யூஸ் பண்ணுவேன் ஓகேவா. பட் இது மாதிரியும் ஒரு வழி இருக்குதுன்னு நான் காமிக்காக தான் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து ஓல்டு வே ஓகே டன். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த ரீப்ளேஸ் வித் சில்ட்ரன் பார்த்தோம் ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன்னா அதுவும் நான் வந்து டைப் பண்ணுறேன் சாம்பார் எல்ஐ டாட் அதே மாதிரி நான் பேரண்ட் நோட்டுக்குள்ளே போயிடுறேன் டாட் ரீப்ளேஸ் சில்ட்ரன். அண்ட் இதோட இது பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ். இட் கேன் பி டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை நோடாக இருக்கலாம் ஓகே. அண்ட் நான் வந்து சில்ட்ரனால் நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய வைக்க போது கிடையாது கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபுட் கண்டே வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஃபுட் கண்டே தானே இந்த லிஸ்ட் எல்லாமே. ஸோ இங்கே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு 2-3 லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு இல்லை நான் வந்து இது கூட ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுட் கண்டெய்னர் எல் டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் சில்ட்ரன் இருக்குது ஓகேவா. ரீப்ளேஸ் சில்ட்ரன் அண்ட் என்ன சில்ட்ரன் என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்ஸ். ஸோ நோட்ஸ் வந்து நீங்கள் ஒன்று இங்கே போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் 1 நான் டெக்ஸ்ட்டாகவே போடுறேன் இப்போதைக்கு ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 2. ஸோ சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ரிப்ளேஸ் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து செக்கும் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணி அண்ட் யூஎல்குள்ளே போனீங்கன்னா இப்போ வந்து லிஸ்ட்டே இல்லை உள்ள ஓகேவா. ஜஸ்ட் நம்ம வந்து போட்டுருக்கிற இந்த டெக்ஸ்ட் தான் வருது ஓகே. ஸோ நீங்கள் வந்து அதுவே நீங்கள் வந்து சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. அண்ட் இது வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் வித் பார்ப்போம்ல, அது பார்ப்போம். ரீப்ளேஸ் வித் அண்ட் இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுது பார்ப்போம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மெயின்குள்ளே போங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலி அந்த டிவிஷன் அதாவது இந்த ஃபுட் கண்டே இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஃபுல்லாகவே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிச்சு. அதோட சைல்டு ரீப்ளேஸ் பண்ணல ஓகே. அதான் நான் ஞாபகம் முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா. டன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் வித் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ரீப்ளேஸ் சில்ட்ரன் மட்டும் பார்ப்போம். அண்ட் இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து லிஸ்ட்டாக வேணும் எனக்கு கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் லிஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ எல்ஐ அதே மாதிரி இங்கே க்ளோஸ் ஆகணும் எனக்கு. ஸோ எல்ஐ க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஓப்பன் பண்ணணும், இங்கேயும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே வரும் ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து பை டிஃபால்ட்டாக எக்ஸப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நோடு. இது வந்து நோட் கிடையாது, வந்து சாதாரண ஒரு ஸ்ட்ரிங் தான் அது ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து கிரியேட் எலமெண்ட் மூலியமாக நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி டாக்குமெண்ட் குயிக்காக பண்ணிடுறேன் இந்த வாட்டி ஓகேவா. ஸோ கொஞ்சம் மேலே சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அண்ட் இது வந்து ஒரு எல்லையாக இருக்க போகுது. அண்ட் கான்ஸ் வந்து அதே மாதிரி நமக்குலாம் 2 க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து மேபி ஒரு மேகி வைப்போமா. ஸோ மேகி ஓகேவா. அண்ட் மேகிக்கு அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ மேகி டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் மேகி. அதே மாதிரி மேகிக்கு வந்து அந்த எலமெண்ட்க்கு வந்து ஒரு என்ன வைக்கலாம், கிளாஸ் நேம் வைப்போம். ஸோ கிளாஸ் நேம் ஃபுட் ஐட்டம் ஓகேவா. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நான் இதை பாஸ் பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக. என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. ஸோ பாஸ் பண்ணிடுறேன், சேவ். அண்ட் அவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வருது ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராப்பரான வே. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி லிஸ்ட்டுக்கு நம்ம வந்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வாட்டி வந்து
பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த வாட்டி வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வைக்கலாம். எக் நூடுல்ஸ் வைப்போமா, நூடுல்ஸ். ஸோ அதே மாதிரி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். என்னது எக் நூடுல்ஸ். ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி இந்த எக் நூடுல்ஸை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து நான் வந்து பாஸ் பண்ணிக்கலாங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும் சில்ட்ரனா. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் வித் என்ன அர்த்தம், சிங்கிளாக நீங்கள் ஒன்று தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ரீப்ளேஸ் சில்ட்ரன் வச்சு நீங்கள் வந்து நிறைய சில்ட்ரன் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் அந்த 3க்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் நான் அந்த கோடை நான் வந்து கீழே நான் லிங்க் புஷ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஏதாச்சும் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ இதான் வந்து ஒரு எலமெண்ட்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ரீப்ளேஸ் வித், ரீப்ளேஸ் சைல்ட், அப்புறமா ரீப்ளேஸ் சில்ட்ரன், அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஒரு DOM எலிமெண்ட் வந்து நம்ம வந்து க்ளோன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ க்ளோனாக நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகும். மேபி நீங்கள் வந்து ஒரு இன்புட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஆட் நியூ ஃபீல்ட் தரும்போது இன்னொன்று இன்புட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இது மாதிரி நீங்கள் க்ளோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். பாய்.